நடிகர், தேமுதிகவுடைய தலைவர், மக்களால அன்பா அழைக்கப்படக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு காலமாயிட்டார். சமீப காலமா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நேத்துக்கு முன்தினம் வழக்கமான சிகிச்சைன்னு தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லை. பொதுவாகவே சினிமாவில் இருக்கிறவங்களை பத்தின ஒரு கருத்து இருக்கு. ஆனா கேப்டன் விஜயகாந்த் பத்தி யாரை கேட்டாலுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு நல்ல மனுஷர், அன்பானவர், பாசமானவர், பண்பானவர், ஏழைகளுடைய விடி வெள்ளி, உதவி செய்யறதுல வள்ளல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரை பத்தி சொல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, பாலம் போடுறதுக்கு இடையூறா இருக்குன்னு இவருடைய மண்டபத்தை இடிக்கிற போது பொதுமக்களுக்கு நல்லதா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. தளபதி விஜய், சூர்யா, சிம்பு அப்படின்னு பல பேருக்கு கேப்டன் உதவி செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தன்னோட நடிகர் சங்கம் கடன் பிரச்சனையில இருக்கிற போது அந்த கடனையே இவர் தான் அடைச்சார். பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு யாருமே படம் தராத போது முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் பண நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா தன்னுடைய சொந்த காசை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம சம்பளம் வாங்காத ஒரு நல்ல மனுஷர் கேப்டன். திரைத்துறைக்குள்ள வரும்போது அவருக்கு யாரும் சிகப்பு கம்பளம்லாம் விரிக்கல. அவ்வளவு அவமானங்கள், அசிங்கங்கள், ஏளனங்கள் இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்ட விஜயகாந்த் தன்னுடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்மளோட லட்சியம் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, அதை நோக்கி போவோம், இதெல்லாம் தவிடுபடி ஆகிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா நம்பிக்கையா இருந்தாரு. அவருக்கு நேர்ந்த பிரச்சனைகள், அவருக்கு நேர்ந்த அவமானங்களை தன்னுடைய அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு அவர் கொடுக்கவே இல்லை. வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுக்கு அவருடைய திரைப்படங்கள்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்புனால முன்னேறி வந்த பல நடிகர்கள் இன்னமும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில முன்னணி நடிகர்களா இருக்கிறாங்க. தான் சாப்பிட்றத தான் அந்த பிலிம் செட்ல இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியனும் சாப்பிடணும் அப்படிங்கிற சிஸ்டமை கொண்டு வந்த பெருமை விஜயகாந்துக்கு இருக்கு. அதை அவர் பெருமையாவும் எடுத்துக்கிட்டாரு. நான் திமிராவும் சொல்லுவேன்னு சொன்னாரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த். இதற்கப்புறம் இது மாதிரி ஒரு நல்ல தலைவன் கிடைப்பானா அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த வருத்தம் நமக்குள்ள இருக்கதா செய்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். We miss you, Captain.